ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2102வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 34வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் தன் மனதிலே ஞானம் வெளிப்படும் இடமான மனதில் எப்போதும் இவன் வசிக்கிறான். ஆழ்வார் தனது மனதிலே ஞானம் வெளிப்படும் இடமான மனதில் இவன் எப்போதும் வசிக்கிறான். இப்படி இருப்பதால் நமது குற்றங்கள் என்ன என்பதை தானாகவே நேரடியாக இவன் அறிந்து கொள்கிறான். இப்படியாக அனைத்தும் அறிந்தவனாகிய இவனை பொய்களை மட்டுமே அறிபவனாகிய நான் அணுகினேன். இதனால் இவனுக்கு தோஷம் விளையும்படியாக அல்லவோ நான் செய்தேன் என்று வெட்கமடைந்தார். மேலும் இப்படி நான் இவனுக்கு தோஷங்களை உண்டாக்குவதை விடுத்து தம்முடைய குற்றங்கள் என்ன என்பதை அறிவதற்கான ஞானம் இன்றி இருக்கும் சம்சாரிகளுடன் சேர்ந்து நின்று அறிவதே சிறந்தது என்று எண்ணியபடி பெரிய பெருமாள் திருவடிகளிலே சேர்கின்ற ஆசையை தவிர்த்து அகல்கிறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. விழா 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 புடைக்க சிரிப்பது என்று சொல்லுவோம் அல்லவா, விலவரச் சிரித்திட்டேனே, அதுதான் சொல்கிறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பார்க்கலாம். பதவுரை: உள்ளத்தே நெஞ்சினுள்ளே உறையும் எப்போதும் வாசம் செய்கிற மாலை எம்பெருமானை திருமாலை உள்ளுவான் உணர்வு அனுசந்திக்கைக்கு உறுப்பான அறிவு, அவனை அடைவதற்கான அறிவு, உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்லா சிறிதும் இல்லாத கள்ளத்தேன் நானும் கள்வனாகி நானும் தொண்டு ஆய் உனக்கு தொண்டு செய்பவனாய் தொண்டுக்கே கோலம்பூண்டு அடிமைக்கு வேண்டிய வேஷங்களை தரித்து உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் சிந்திப்பவர்களின் சிந்தனைகளை எல்லாம் உடன் இருந்து கூட இருந்து அறுதி என்று அறிகின்றாய் என்று அறிந்து என்னுள்ளே எனக்குள்ளே நான் வெள்கி வெட்கமடைந்து போய் உம்மை விட்டு விலகிச் சென்று விலவர விலா பக்கத்து எலும்பு ஒடியும்படியாக சிரித்தேனே என்கிறார். நெஞ்சினுள்ளே எப்போதும் வாசம் செய்கின்ற எம்பெருமானை அனுசந்திக்கைக்கு உறுப்பான அறிவு சிறிதும் இல்லாத கள்வனாகிய நானும் உனக்கு ஆட்செய்பவனாய் அடிமைக்கு வேண்டிய வேஷங்களை தரித்து சிந்திப்பவர்களின் சிந்தனைகளை எல்லாம் கூட இருந்து அறிகின்றாய் என்று அறிந்து எனக்குள்ளே நான் வெட்கமடைந்து உம்மை விட்டு விலகிச் சென்று விலாப்பக்கத்து எலும்பு உடையும்படியாக நோக சிரித்தேன் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளாகும். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். உள்ளத்தே எண்கள் விளைகின்ற இடமான நெஞ்சத்தில் இருப்பவனாக பெரிய பெருமாள் இருக்கிறான். இவன் வெளியில் இருப்பவன் என்றால் கண்ணிற்கு புலப்படாத உள்ளத்தில் இருப்பதை இவன் அறிய மாட்டான் எனலாம். ஆனால் உள்ளேயே இருப்பதால் அனைத்தையும் இவன் அறிகிறான். உள்ளத்தே உறையும் நெஞ்சை விட்டு சற்றும் அகலாதபடி எப்போதும் வாழ்பவன். சில நொடிகளாவது அவன் இங்கிருந்து சென்றான் என்றால், என் உள்ளத்திலிருந்து சென்றான் என்றால், அப்போது நமது விருப்பப்படி நடந்து கொள்ளலாம். அதுவும் இயலாதபடி எப்போதும் உள்ளவன். மாலை அனைத்தை காட்டிலும் உயர்ந்தவனை, உடம்புக்குள்ளேயே ஜீவாத்மா இருந்த போதிலும் அந்த ஆத்மா உள்ளே இருக்கின்ற அனைத்தையும் அறிய மாட்டான். ஆகாயம் எங்கும் பரவியுள்ள போதும் அதில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் அதனால் நியமிக்க முடியாது. இவன் அனைத்தும் அறிந்தவனாக அனைத்தையும் நியமிக்கும் பெரியவனாகையாலே இவனை ஏமாற்றுவது அடியோடு முடியாது என்பது கருத்து. உள்ளுவான் உணர்வு, நமக்குள்ளே அவன் அந்தர்யாமியாக எப்போதும் இருக்கிறான் என்று அறிவதற்கான ஞானம் கூட நம்மிடம் இல்லை. உள்ளுவான் உணர்வு, உணர்வு ஒன்றில்லா
ஆத்மாவை பற்றிய ஞானம் ஏற்பட்டால் அல்லவோ எம்பெருமானை பற்றிய ஞானம் உண்டாகும். ஆத்மாவை பற்றிய ஞானமே நமக்கு இல்லையே. கள்ளத்தேன் நான் அறிவில்லாதவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள இயலாதபடி அனைத்தையும் தெரிந்தவன் போன்று வெளிவேஷம் பூண்டேன். அறிவற்றவர்களிடம் நான் பேசும்போது எனக்குள்ளே இருக்கின்ற பெரிய பெருமாள் சாட்சியாக என்னிடம் தீய குணங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லுவேன். அறிவுள்ளவர்களிடம் பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற பெரிய பெருமாள் சாட்சியாக என்னிடம் நல்ல குணங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லுவேன். இப்படியாக நான் சொல்லுவதை கேட்டு பலரும் இவனுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானமும் பரமாத்மாவை பற்றிய ஞானமும் மிகுதியாகவே இருக்கின்றன என்று வியக்கும் அளவிற்கு அவர்களை ஏமாற்றியபடி இருக்கிறேன். என்னுடைய பிறப்பிலிருந்தே என்னிடம் தீய குணங்கள் மட்டுமே நிறைந்திருக்க நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை இப்படி ஏமாற்றுகிறேன். நானும் தொண்டாய எந்த விதமான நல்ல செயல்களும் இல்லாத நான் ஆத்ம குணங்கள் நிரம்பியவர்கள் மட்டுமே செய்வதாகிய உன்னுடைய கைங்கரியம் என்பதை செய்ய முற்படுகிறேன். யாருக்கு மட்டுமே உரிமை உள்ள கைங்கரியங்களை யார் செய்வது என்று ஆராயவில்லை. சண்டாளன் ஒருவன் வேத அத்தியனம் செய்ய முற்பட்டால் காண்பவர்கள் இகழ்வார்கள் என்று கருதி. ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே வால்மீகி முனிவர் சொல்வது போல, சுவாத்மாபியேனம் விகர்கதே, அவனது ஆத்மாவே அவனை தூற்றும் என்னும்படியாக தன்னைத்தானே நொந்து கொள்வான் அல்லவோ. இப்படியே இவரும் இங்கு கூறியபடி இருக்கிறார். தொண்டுக்கே கோலம் பூண்டு. உன்னுடைய விஷயத்திலே இப்படியாக வேஷமிடுவது மட்டுமே அல்லாமல் சத்துவ குணங்கள் கொண்ட பலரும் என்னை தங்கள் தலையிலே தூக்கி வைத்துக் கொள்ளும்படியாக நான் பெயர் வைத்துக் கொண்டுள்ளேன். 12 திருமணிட்டுக் கொள்ளுதல், பஞ்ச ஆயுதங்களை பொறித்து கொள்ளுதல், மனம் ஒப்ப கூறாமல் வெளிவேசத்தின் பொருட்டு உன்னுடைய திருநாமம் சொல்லுதல், உன்னுடைய இனிமையை நான் மட்டுமே உணர்ந்தது போன்று உரைத்தல், யமன் ஆகியவர்களின் தலைகளிலே என் கால்களை வைக்கும் அளவிற்கு நான் உயர்ந்தவன் என்று கூறுதல், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தல். இப்படியாக எத்தனை தீய செயல்களை செய்தேன், எத்தனை உளறினேன் தெரியுமா என்கிறார். உள்ளுவான் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று நினைவுகளின் பிறப்பிடமாக உள்ளத்திலேயே நீ இருப்பதால் நினைப்பவை அனைத்தையும் உடனேயே அறிகிறாய் என்று தெளிந்தேன். உள்ளுவான் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி. மகாபாரதம் ஆதி பருவத்திலே சொல்வது போல சகுந்தலா வாக்கியம் சொல்வாள், ஏகோ அகமஸ்மீதி ச மன்யதே மன்யசே துவம். நீ சகுந்தலை துஷ்யந்தனிடம் சொல்கிறாள், ராஜன், நீ நான் மட்டும் உள்ளேன் என்று நீ நினைக்கிறாய், ஆனால் உனது இதயத்தில் உள்ள எம்பெருமானை நீ அறியவில்லை. ஏகோ அகமஸ்மீதி ச மன்யதே துவம் என்கிறார். அந்த அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்தையும் நியமிப்பவனாக உள்ள நீ என்னுடன் நெருக்கமாக உள்ள போதிலும் நான் இது போன்று அம்மணக்கூத்துக்களை செய்தேன் என்கிறார். வெள்கி போய் தன்னுடைய கபடத்தன்மை, அவனது அனைத்தையும் அறிந்த தன்மை, அவன் தனக்கு மிகவும் அருகிலே தம் உள்ளத்திலேயே இருக்கும் நிலை ஆகியவற்றை எண்ணி வெட்கம் கொண்டார் ஆழ்வார். போய் இப்படியாக வெட்கம் கொண்ட காரணத்தினால் பெரிய பெருமாள் திருமுன்பு நிற்க இயலாததால் அவனை விட்டு அகன்றார். ஒரு சில விஷயங்களை குறித்து வெட்கம் கொண்டால் அந்த விஷயங்கள் இல்லாத இடங்களை தேடி போவது வழக்கம் அல்லவோ, அதுபோன்று இவரும் பெரிய பெருமாள் இல்லாத இடமாக தேடிச் செல்கிறார். போய் என்னுள்ளே இப்படியாக இவர் தன்னை உணர்ந்து சிரிப்பதன் காரணமாக இவருடன் மற்ற சம்சாரிகள் சேர்ந்து சிரிக்க மாட்டனர். பெரிய பெருமாளை விட்டு அகன்று சென்றதாக இவர் எண்ணிக்கொண்டதால் அவனும் இவருடன் சேர்ந்து சிரிக்க மாட்டான். ஆனால் முன்பாக நின்றபடியே சிரித்தாலும் அவன் சேர்ந்து சிரிக்க மாட்டான். ஆகவே இவர் தனக்குத்தானே சிரிக்கும்படி ஆயிற்று. தன்னுடைய சிரிக்கத்தக்க நிலையை இவர் உணர்ந்த காரணத்தினால் சேர்ந்து சிரிப்பவர்கள் யாரும் இல்லாமல் இவர் சிரிப்பதற்கு இவரே துணையாக நின்றார். என்னுள்ளே விலவரச் சிரித்திட்டேனே. விழாவில் உள்ள எலும்புகள் உடைந்து போகும்படியாக சிரித்தார். இவருடைய கபடத்தனங்களுக்கு ஓர் எல்லை இருந்தால் அல்லவா இவரது சிரிப்புக்கு ஓர் எல்லை இருக்கும். தீக்குளிக்க எண்ணுபவர்கள் வெற்றிலை தின்று மலர்களை சூடி தீக்குளிப்பது வழக்கம். அதுபோன்று பெரிய பெருமாளை விட்டு அகல நினைக்கும் இவர் சிரிக்கிறார். சரமஸ்லோகம் கேட்பதற்கு முன்னர் கிருஷ்ணன் கூறிய உபாயங்கள் பலவற்றையும் கேட்ட அர்ஜுனன்
அவற்றின் கடினத்தை எண்ணி சோகம் கொண்டான். ஆனாலும் கிருஷ்ணன் தனக்கு உதவுவான் என்ற எண்ணம் நப்பாசை கொண்ட காரணத்தினால் ஆசை விலகாமல் சோகத்துடன் பின்வாங்கினான். இவரோ பெரிய பெருமாளை விட்டு அகல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதால் மகிழ்வுடன் சிரித்தபடியே அவரை விட்டு அகன்று அழிய பார்க்கிறார். இந்த பாசுரத்தின் மூலம் அற்புதமான ஒரு பாசுரம். அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பாசுரங்களிலே பார்க்கலாம். இப்போது இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம்பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம்பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த அரங்கநாதன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.